வணக்கம். 24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான மட்டன் கைமா செய்ய போகிறேங்க. அதுக்காக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மட்டன் ஒரு 300 கிராம் மட்டன் கொந்தி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை, தக்காளி, வெங்காயம், எண்ணெய், புதினா, கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வச்சு நம்ம முட்டை கிரேவி, மட்டன் கைமா முட்டை கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்துக்குங்க. சண்டே நீங்கள் நல்லா இது மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்லாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இது மட்டனில் நீங்கள் கொழுப்பு கொஞ்சம் இருக்கும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்குங்க இது. ஓகேங்களா? இது அரேபியன் டிஷ். இது ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். இது கூட இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணி இதை வதக்க போகிறோங்க. இதில் வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. இதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். மட்டனில் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் லிமிட்டான சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் கூட நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் 4 பீஸாக கட் பண்ணியிருக்கோம். நம்ம அது போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான சமையலுங்க இது. குயிக்காகவும் ரெடி ஆகிடும். மட்டன் மட்டும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 4 விசில் 5 விசில் போட்டு மட்டன் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆகட்டங்க. இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சம் பொன்முருவலாக ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இதில் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ இதிலே போகிற மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்கனாக்கா கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். மஞ்சள் தூள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் போதும். அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நம்ம இதை வதக்கி விட்டுலாம். வதங்கிட்டோம். இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகட்டாங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்தது நம்ம மட்டனை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் இப்போ நம்ம பாயில் பண்ணியிருக்க மட்டனை ஆட் பண்ணிப்போங்க. மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. குழந்தைங்களுக்கு தரலாங்க. இதை நல்லா சாப்பிடுவாங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு விசேஷமாக யாராவது வந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு தரலாம். நம்ம வீட்டிலே சண்டே அந்த மாதிரி நாளில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக செய்யலாம். நைட்டு சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்லாம். நைட்டில் மட்டன் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. மார்னிங் சாப்பிட்டா நல்லது. நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் அந்த கொழுப்பெல்லாம் கொஞ்சம் டைஜஷன் ஆகும். இந்த மட்டனை அப்படியே இது பண்ணலாம். தண்ணி விடையில் நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி விடணுங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் விட்டுட்டு அது ஃபுல்லாக அந்த ஜீராலாம் இறங்கும் கறியில். கறி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்மெல் நல்லா வருது. சூப்பராக இப்போ நல்லா கொஞ்சம் இதுவாக இருக்க பாருங்கள். இதில் இப்போ நம்ம மசாலா பொடி ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா, ஃபஸ்ட்டு பெப்பர் தூளுங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஜீராத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கோங்க எல்லாத்தையுமே. அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ இதில் வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். புதினா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நாங்கள் 4 பேர் இருக்கோம், அதுக்காக செய்கிறது இது. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த மட்டன் பாயில் பண்ண பார்த்தீங்களா, அந்த சூப் வச்சுருக்கோம். அந்த சூப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் ஆட் பண்ணிட்டுனா உங்களுக்கு மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மட்டனில் வந்து அந்த சூப் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த சூப்பை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இதில் அப்படியே நல்லாயிருக்கும். இது அப்படியே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நம்ம பாயில்டு அந்த முட்டை வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை சேர்க்கணும். இதை அப்படியே நல்லா ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா மட்டன் கைமா குழம்பு. இதில் வந்து நம்ம புதுவிதமாக செய்கிறதுனால இதில் வந்து எக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை விடுவோங்க அப்படியே. நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா கொதிக்கிட்டோம். இன்னொரு 1 நிமிஷம் விடலாம். இப்போ ஒரு 3.5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா சூப்பராக கொதிக்குது பாருங்கள். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் சால்ட்டு பார்த்துட்டா நல்லது நம்மளுக்கு. உப்பு கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கான், அதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான கைமா எக் கிரேவி ரெடி ஆகிடும். இதை இப்படியே கூட சாப்பிட்லாங்க. இதை நல்லா வச்சுட்டு இதை ரைஸில் போட்டு சாப்பிட்லாம். பிரியாணி அந்த மாதிரி இதில் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். இதில் எக்கு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இது. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 4 முட்டை போட போகிறோம். ஒரு ஓரத்தில் இந்த 4 முட்டை வந்து அழகாக ஒரு பிளேஸ்மெண்ட்டாக பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு அப்புறம் எடுத்து அப்படியே சர்வீஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து அரபிக் டிஷ்ஷுங்க. இது நம்ம செஃப் ஒருத்தர் செஞ்சார், அதுதான் செய்கிறோம் நம்ம இப்போது. இது நம்ம இங்கே தமிழ்நாட்டு ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம் இப்போ இதை. ஓகேங்களா? இந்த இதை ஊற்றிட்டு நம்ம வந்து இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை அதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இப்போ ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி தலையை வந்து நம்ம நல்லா மெல்லமாக ஃபுல்லாக தூவி விட்டுடலாம். இதுக்கப்புறமா ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை அப்படியே விடணுங்க. இதை அப்படியே விட்டால் நம்மளுக்கு அந்த மட்டன் கீமா எக் குழம்பு ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ இதை மூடி போட்டு வச்சுருவோம். இதை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ தான் வந்து நம்மளுக்கு முட்டைலாம் உடையாமல் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை மூடி திறக்க போகிறோம். வந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு பாயில்டு எக்கு வந்து ஆஃப் பாயிலாக இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. இது கொஞ்சம் ஆஃப் பாயிலாக சாப்பிட்றவங்க கொஞ்சம் அனலை இது பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆஃப்லேயே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஃபுல் பாயில்டாக இருக்குது. இது நம்ம சாப்பாடுக்கு டிஃபனுக்கு நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பீஸாக எடுத்து வைக்கலாம். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கேஸ் கொஞ்சம் மிச்சப்படுத்தி ஒர்க் பண்ணுங்கள்.
ஏன்னா நம்மளுக்கு கேஸ் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால சிலிண்டரை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தி யூஸ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றா பிளேட்டிங் பண்ணுறாங்களான்னு கேட்போம் இருங்க. இப்போ இது அழகாக ஒரு பவுலாக எடுத்து வைக்கிறாங்கங்க. சூப்பர். செம்மையாக இருக்கு பாருங்க. இப்போ சுவையான மட்டன் கைமா முட்டை குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்லேயும் செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பாருங்கள். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூங்க. இந்த சண்டேக்கு நல்லா இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.